ஹாய் ஆல். இந்த வீடியோவில் வந்து டிஎன்இஏல வந்து எப்படி ஃபஸ்ட் கிராஜுவேட் பெனிஃபிட் நம்ம வாங்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து இப்போ நீங்கள் ஃபேமிலியில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 25,000 ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பெற்றோர் யாராவது உங்களோட கிராண்ட் பேரண்ட் யாராக இருந்தாலும் வந்து யாராவது கிராஜுவேட் முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் கிடையாது. பட் வந்து அந்த உங்கள் மொத்த ஃபேமிலியிலே நீங்கள் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கணும் இந்த ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. இது வந்து முழுக்க டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 25,000 ஸ்காலர்ஷிப் வந்து வருஷம் வந்து உங்களோட காலேஜ் ஃபீஸை வந்து டைரெக்டாக வந்து கவர்மெண்ட் வந்து அந்த காலேஜில் கட்டிடுவாங்க. ஸோ சில டைமில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கவுன்சிலிங் ஃபீயை வந்து கூட அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு வேவேர் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த கேஸ்டாகவும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஸ்கீம் வந்து எல்லோரும் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். அது வந்து மேண்டேட்ரி. இல்லைன்னா அட்லீஸ்ட் உங்கள் பேரண்டாவது தமிழ்நாடை சேர்ந்தவங்க நேட்டிவிட்டியாக கொண்டவங்களாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து இன்னும் ஏன் வெயிட் பண்ணிடுங்க. இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களோட இன்ஜினியரிங் நிறைவேற்றுங்க. இன்னும் பல வீடியோ தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்டே டியூன்.